நீங்குகிறார் வருந்தி அழைக்கின்றார். நேசரின் தாகம் நீ தீர்த்திடவா? யாரை நான் இன்று அனுப்பிடுவேன்? யார் என் காரியமாய் போவாரென ஏங்குகிறார் வருந்தி அழைக்கின்றார். நேசரின் தாகம் நீ தீர்த்திடவா? திறப்பினில் நின்றிட நீ தேவை, சுவரை அடைப்பது மாபெரும் தேவை. திறப்பினில் நின்றிட நீ தேவை, சுவரை அடைப்பது மாபெரும் தேவை. தேசத்தின் அழிவினை தடுத்திடும் ஜாமக்காரர்கள் இன்றைய தேவை. தேசத்தின் அழிவினை தடுத்திடும் ஜாமக்காரர்கள் இன்றைய தேவை. எல்லாம் உட்கார்வோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய கதறுதலின் சத்தம். Praise the Lord. கொஞ்சம் வித்தியாசமானது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனுஷர்கள் தேவனை நோக்கி கதறுகிறார்கள். ஆனால் இந்த கால வேளையில தேவன் மனிதனை நோக்கி கதறுகிற ஒரு சத்தம் பூமியில பல வருஷமாய் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிற ஒரு சத்தம். மனிதர்கள் தங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யாக்கோபு இரவெல்லாம் சத்தமிட்டார். அன்னாள் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று தேவனுடைய ஆலயத்திலே போய் சத்தமிட்டாள். வேத புஸ்தகத்தில் எசேக்கியேல் மரணப்படுக்கை எடுத்து போட வேண்டும் என்று அவன் செவுரோரமாய் தன்னுடைய முகத்தை திருப்பி அழுது செபித்தான். அவன் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டான். எரேமியாவை வேதம் புலம்பலின் ஊழியக்காரன் என்றே அழைக்கிறது. அவன் ஊழியம் அழுகையிலே ஆரம்பித்து அழுகையிலே முடிந்து போனது. பல வருஷங்களாய் அவன் இடுக்கத்தின் அப்பத்தை அல்லது சிறைச்சாலையில தன் நாட்களை அவன் செலவு பண்ணினான். ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் பேசினதுனால, ஜனங்களுடைய பாவத்தை கண்டித்து பிரசங்கித்ததுனால அவன் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டான். இப்படி வேதத்தில் அநேகருடைய கூக்குரலின் சத்தம், ஒரு முழு தேசமே கூக்குரலிட்டது. அருமையானவர்களே, நினிவே பட்டணத்தின் ஜனங்கள், ஒரு பட்டணமே கூக்குரலிட்டால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த கால வேளையில கர்த்தருடைய கதறுதலின் சத்தம், ஆண்டவருடைய கதறுதலின் சத்தம் மனிதனை நோக்கி வருகிறது. Glory to God. நீங்கள் பொதுவாக என்ன நினைக்கிறீர்கள் என்றால், மனுஷன் தான் கதறுகிறான், மிருகங்கள் கதறுகிறது, அதையும் பார்த்திருக்கிறேன். பறவைகள் கதறுகிறது. தன்னோடு கூட இருந்த ஒரு பறவை அருமையான மரித்து போகும்போது, நீங்க காக்கா ஒண்ணும் நீங்க வேற எடுத்து போனா, ஒரு காக்கா செத்து போனா ஏகப்பட்ட காக்கா சத்தம் போடுது. ஏன்னா தான் கூட இருந்த தன் இனம், அருமையான இனத்தின் ஒன்று மரித்து போய்விட்டது என்று சத்தமிடுகிறது. அநேகருடைய மரணங்களில அருமையான அழுது கதறி புலம்புகிறதை நான் பார்க்கிறேன். இந்த சத்தம், கதறுதலின் சத்தம், பொதுவாக மனிதன் கேட்கிற ஒரு சத்தம். நீங்கள் யுத்த களத்தை பார்க்கிறீர்கள். காசாவில ஆகாரத்துக்காக கதறுகிற அந்த சின்ன பிள்ளைகள் ஒரு சின்ன டப்பாவை வச்சிட்டு அருமையான ஏந்தி அழுறாங்க. உலகத்திலே பலவிதமான கதறுதலின் சத்தத்தின் நடுவுல ஆண்டவருடைய கதறுதலின் சத்தம் இந்த கால வேளையில உன்னை நோக்கி வருகிறது. Glory to God. உனக்கு ஒருவேளை ஆச்சரியமா இருக்கலாம், நான் தானே சத்தமிடுகிறேன், நான் தானே கதறுகிறேன்,
இரவெல்லாம் செபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், வீட்டிலே சத்தமிட்டு ஆண்டவரை துதிக்கிறேன், நான் கதறிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் இந்த கால வேளையில உன்னை பார்த்து, உன்னை நோக்கி ஒரு கதறுதலின் சத்தம் உன்னை நோக்கி வருகிறது. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் கதறின சில சத்தத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். ஒன்று, கெத்செமனே தோட்டம். அவர் கதறுகிற சத்தத்தை நீங்கள் அங்கே கேட்கலாம். அருமையான அவருடைய கதறுதலின் சத்தம். நம்ம ரொம்ப அட்வான்ஸ் வேர்ல்டுல இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய சத்தம் ஒலி அலைகளை கடந்து வருகிற வல்லமை இருக்கிறது. அமெரிக்கா தேசத்திலே பிரசங்கிக்கிற ஒருவருடைய பிரசங்கம் லைவ்ல இப்ப இங்க கேட்கலாம். இப்ப நம்முடைய ஆராதனை அமெரிக்கா தேசத்திலே வீட்டுக்குள்ள இருந்து கேட்கலாம். சின்ன ஒயர் தான் இருக்கிறது. இதை இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அருமையான உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தும் கேட்கலாம். நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இஸ்ரவேல்ல 3 வருஷம் ஊழியம் செய்தார். அங்கே அவர் கதறின சத்தம் ஒருவேளை இன்னும் அட்வான்ஸ் வேர்ல்டுக்குள்ள போனா அதை பதிவு பண்ணலாம் என்று நான் நினைக்கிறேன். சத்தம், கதறுதலின் சத்தம். உன் பிள்ளைக்காக நீ கதறிக்கொண்டிருக்கிறாய், உனக்காக கதறிக்கொண்டிருக்கிறாய், உன் குடும்பத்துக்காக கதறிக்கொண்டிருக்கிறாய், உன் சரீரத்தின் சுகத்துக்காக கதறிக்கொண்டிருக்கிறாய், வசதி வாய்ப்புகளுக்காக கதறிக்கொண்டிருக்கிறாய், வேலைக்காக கதறிக்கொண்டிருக்கிறாய், படிப்புக்காக கதறிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை நோக்கி ஒரு சத்தம் இந்த கால வேளையில, தேவனுடைய கதறுதலின் சத்தம் உன்னை நோக்கி வருகிறது. கெத்செமனே மலைதான் அவர் சத்தமிடுகிற ஜெபமலை. Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுக்குலத்திற்காக சத்தமிட்ட மகா பெரிய இடம் கெத்செமனே தோட்டம். லாசருவின் கல்லறையிலே மிகுந்த சத்தமிட்டு, லாசருவே வெளியே வா என்றார். யாரும் அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்டதில்லையா? Praise the Lord. பாடையிலே கொண்டு போன வாலிபனை கண்ணீரோடு கூட எழும்பு என்று சொன்னார். அவன் எழும்பி விட்டான். அவர் அழுகையின் சத்தம், அவர் கூக்குரலின் சத்தம் இந்த கால வேளையில உன் உணர்வுக்குள்ளே தொனிக்கட்டும், உன் எண்ணங்களிலே தொனிக்கட்டும், உன் சிந்தனையிலே தொனிக்கட்டும். இந்த பூமியில பலவிதமான திட்டங்களையும் பலவிதமான நோக்கங்களோடு கூட வாழ்கிற உன்னை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் கதறுகிறார். Glory to God. வாசிக்கலாம் வசனத்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? பின்பு நான் யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? யார் நம்முடைய காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை காட்ட. அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த கால வேளையில இந்த இடத்தை விட்டு நீங்கள் எழும்பி போகும்போது தேவ சத்தத்தினாலே நீங்கள் தாக்கப்படுவீர்களாக, தேவ சத்தத்தினாலே நிரப்பப்படுவீர்களாக. தேவ சத்தம் உங்கள் ஆவியிலே இருந்து எழும்புவதாக, உங்கள் ஆத்துமாவிலிருந்து எழும்புவதாக, உங்கள் காதுகளிலே எப்போதும் இந்த சத்தம் அருமையான துணித்துக் கொண்டிருப்பதாக. யார் என் காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன் என்ற சத்தம். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் பக்கமாய் வந்து
அவர் வேலையை செய்ய வேண்டும் என்று ஆவலாய் வந்தவர்கள் போய்விட்டார்கள். வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57 வாசிக்கலாம். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவனுடைய நோக்கம் என்னவென்றால், இவன் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்திலே இல்லை, அல்லது தேவன் அழைத்த இடத்திலே இல்லை, இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனும் இல்லை. இவன் வந்த நோக்கம் என்னவென்றால், நல்ல வீடு கிடைக்கும், நல்ல சுகமாய் வாழலாம், ஊழியத்துக்கு வந்தால் பணம் கிடைக்கும், அருமையான நல்ல வீடு கிடைக்கும், சுகமாய் இருக்கலாம், அந்தஸ்து கிடைக்கும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எல்லாம் நம்மை தேடி வருவார்கள். இவன் நோக்கமே வேற. ஆகவேதான் ஆண்டவர் அவனுக்கு பிரசங்கம் பண்ணினார். அருமையான நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு ஆளைய காணும். அதுக்கு பிறகு அவன் இயேசுவை பார்க்க கூட வரல. இரண்டாவது வாசிக்கலாம். வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன் ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு மரித்தோர் தங்களை மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. எந்த தாய் தகப்பனாவது இயேசுவோடு கூட ஊழியத்துக்கு போன்னு சொல்லி அனுப்புவாங்களா? ஏதோ ஒரு ஜெப கோபுரம் வச்சிருந்தா பரவாயில்ல, ஏதோ மாசம் ஒரு வருமானம் சம்பளங்கள் கொடுத்தா பரவாயில்ல, ஒரு பாதுகாப்பு கொடுத்தா பரவாயில்ல, ஆயிரக்கணக்கான ஜனங்க வர்றாங்க, ஏதோ மாசம் ஒரு சம்பளம் போட்டு கொடுத்தா வருவாங்க, அல்லது இந்த இடத்துல நம்ம நிலையா இருக்கலாம்னு சொல்லி. ஏற்கனவே ஒரு பர்சங்க அங்க பண்ணியிருக்கிறாரு. நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை, என்ன புதுசா சில விசுவாசிகள் அந்த செய்தி கேட்டிருக்க மாட்டீங்க. கிறிஸ்துமஸ் நாட்களிலே அருமையானவர்களே, மாட்டு தொழுவத்துல மாடு ஆடு வைக்கல் இதுல எல்லாம் இயேசுநாதர் குழந்தைய படுக்க வச்சிருப்பாங்க. அம்மா மரியம்மாவும் யோசேப்பும் அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்கள சாஸ்திரிகள் பார்க்க வந்தாங்க. ஆனா அவருக்கு டெலிவரி எங்க ஆச்சுன்னு யாருக்கா தெரியுமா? மாட்டு தொழுவத்துல ஆகல, வழியோரத்துல தெருவுல. அந்த மாடு கொட்டகை வச்சிருக்கிறவன், ஐயோ தெருவுல இந்த அம்மாவுக்கு டெலிவரி ஆயிருக்குதே, வாங்கம்மா என் மாடு இருக்கிற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்க வச்சிருந்தார். அழகுதான் ஆண்டவர் தைரியமா பிரசங்கம் பண்றாரு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. இல்லைன்னா இந்த பிரசங்கம் அவர் பண்ண முடியாது. இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகளை மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். நீங்க ஊழியத்துக்கு அருமையான அவங்க கேட்பாங்க, எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க, எவ்வளவு வருமானம் வரும், மேல பதவி ப்ரமோஷன் இருக்குமா, பாஸ்டர் ஆயிட்டோம் அப்புறம் ரெவரண்ட் ஆக முடியுமா, ரெவரண்ட் ஆனா அப்புறம் பிஷப் ஆக முடியுமா, பிஷப் ஆனா அருமையான ஸ்தாபனத்துக்கு பொறுப்பெல்லாம் கிடைக்குமா, கமிட்டி டிசைட் பண்ணுமா. எலெக்ஷன் நடக்குதுயா சபையில, எலெக்ஷன் நடக்குது. ஒருத்தன் 1ஆம் நம்பர் அப்படி கொண்டு போறான், விசுவாசி உருப்பிடுவானா? 2ஆம் நம்பர் நம்ம சபையில இல்ல, 2ஆம் நம்பர் போகுது, 3ஆம் நம்பர் போகுது, 4ஆம் நம்பர் போகுது. இது கிறிஸ்தவ சபை அல்ல, கிறிஸ்தவ சங்கம். நல்லா புரிஞ்சுங்க. இங்க எலெக்ஷனுக்கும் இடம் கிடையாது, எதுக்குமே இடம் கிடையாது. முற்றிலும் ஆண்டவரை உயர்த்துகிற இடம். இங்க எந்த மேன்மையும் பெற்றுக் கொள்ள இடமில்லை.
இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு ஏன்ட எனக்கு பெரும் பிரச்சனை. எனக்கு இன்னும் கூட அது தாங்கவே இல்லை. பாஸ் நீங்க பேசாதீங்கன்னு தான் சொல்றாங்க. ஒய்ஃபு அடிக்கடி என்ன திட்டுது பேசாத இதை பத்தி. ஆனால் தாங்க முடியல. எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, நீங்க செத்த பிறகு யாரு இதை நடத்துவாங்க? நான் இப்ப உயிரோடு இருக்கிறேன், என்ன நீங்க செத்து போகணும்னு சொல்றீங்களே. நான் சாகல. என் பிரச்சனை இன்னும் 20 வயசு 25 வயசு பையன் மாதிரி இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என் சத்தத்தில் ஏதாவது குறை இருக்கிறதா? என் சத்தம் தடுமாற்றம் இருக்கிறதா? 2வது பிரசங்கம் பண்றேன். இப்ப ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு ஃபுல் ஆராதனை நடத்திட்டு பிரசங்கம் பண்ணிட்டு 2வது வந்திருக்கிறேன். விட்டா சாயங்காலம் கூட பிரசங்கம் பண்ணுவேன். ஆட்கள் வந்தா பிரசங்கம் பண்ணுவேன். சரீரத்துல மாற்றம் இருக்குது. கொஞ்சம் முடியெல்லாம் வெள்ளை ஆயிருக்குது. டை அடிச்சா மாறிடும். டையெல்லாம் அடிக்க விரும்பல. மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், பின்பு என்னை பின்பற்றி வா. Praise the Lord. அப்படி நீ போய் அடக்கம் பண்ணிட்டு வான்னு சொல்லல. பாஸ்டர் பால் சிபிஎம் சபையின் பவுண்டர், அப்ப ஒரு இலங்கையில ஊழியம் செய்றார். தந்தி வருது. அந்த கால தந்தி தானே. அப்பா செத்து போயிட்டாரு. ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணாரா. ஆண்டவர் சொல்றாரா, நீ போண்டாம்பா, ஊழியத்தில் இருக்கிற போலையா. ஆனா தேவ தூதனை தேவன் அனுப்பினாராம். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எனக்கு பதிலா ஏஞ்சல்ஸ் போச்சுங்கிறார். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளே, மரித்து போன மனுஷன், பாவத்திலே மரித்தவன், சாபத்திலே மரித்தவன், பாவத்தை தண்ணீர் போல குடித்துக் கொண்டிருக்கிறவனுக்கு சபையை பற்றி என்ன தெரியும்? ரட்சிப்பை பற்றி என்ன தெரியும்? விடுதலை பற்றி என்ன தெரியும்? பரலோகத்தை பற்றி என்ன தெரியும்? மேன்மை பற்றி என்ன தெரியும்? அவன் நம்மளை எல்லாம் என்ன பண்ணுவான்? அவனுக்கு என்ன புரியும் சொல்லுங்க? நான் போய் எங்க வீட்டுல போய் என்னை பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க. என்ன பார்த்து சிரிப்பாங்க. இப்ப சிரிக்கல, ஆரம்பத்துல. இப்ப எல்லாம் வயசாகி போச்சு. எல்லாத்துக்கும் வயசாகி போச்சு. எங்க அக்கா பார்த்தா அது ரொம்ப வயசாகி போச்சு. இப்ப யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா வயசாகி போச்சு. எல்லாரும் ஒன்னொன்னா போயிட்டே இருக்குது பூமியை விட்டு. அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் இருக்கிறாங்க, லைனா இருக்கிறாங்க. அப்ப சிரிப்பாங்க. அல்லேலூயா வர்றாங்க. அல்லேலூயா மாமா வர்றாருடா. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மகிமையை பற்றியோ, இந்த ரட்சிப்பை பற்றியோ, இந்த மேன்மையை பற்றியோ தெரியாது. மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். நீங்க பங்கனுக்குன்னு போனீங்கன்னா, தொடர்ந்து பங்கன் கார்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. சும்மா கார்டை தூக்கி வச்சுக்கிட்டு எந்த ஊர்ல இல்லாத பங்கன் இந்த ஊர்ல இருக்கு. எந்த ஊர்லயுமே கிடையாது. என்னையும் ஒருத்தர் கார்டுல வந்து, ஐயா ரொம்ப வருஷம் வந்தாங்க எங்க ஆராதனை, போலீஸ் குவார்டர்ஸ். இப்ப அவர் எஸ்ஏ இருக்காரு. அவர் வந்து, ஐயா என் பையனுக்கு நீங்க வந்து தலையில கை வச்சு ஜெபம் பண்ண. இந்த போலீஸ் குவார்டர்ஸ்ல என்ன பங்கன் கேட்டீங்களா? மொட்டை அடிக்கிற பங்கனா. அது கார்டு அடிச்சு மொத்த ஜெபம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவன் நல்லாயிருவாயா. நான் சொன்னேன் வர்றேன். வரல, போல. நான் சொன்னேன் இப்படி ஒரு பங்கன் எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டதுல எப்படி ஜெபம் பண்ணு எனக்கு தெரியல. முடி வளரணும் ஜெபம் பண்ணுமா, எதுக்கு ஜெபம் பண்ணு எனக்கு தெரியல. அடுத்த பங்கன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆம்பளைங்க காது குத்துறாங்க. நம்ம சபையில வந்து எல்லாம் இந்த ஆளுங்க தான் வந்துட்டு திரும்பி போறோம். ஆம்பளைங்க காது குத்துறாங்க. அந்த பிரதர்ட்ட கேட்ட, என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர் நான் மொய் எழுதின காசு திரும்பி வரும்னு நினைச்சு காது குத்துனேன், நஷ்டமாயிட்டு. இப்ப ஃபாரின்ல வேலை செய்யறாரு, அவர் கடன் ஆயிட்டார். சரி, பொம்பளை பிள்ளைங்க காது குத்துவாங்க, சரி பரவாயில்ல. ஆம்பளைங்க காது குத்துற பங்கன் இங்க இருக்கு. அதுக்கு கார்டு அடிச்சுக்கிறான். மஞ்சள் நீரு, சிவப்பு நீரு, வெள்ளை நீரு, இதுக்கெல்லாம் நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், பின்பு நீ என்னை பின்பற்றி வா. அடுத்த மனுஷனை பார்க்கலாம். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுபவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். நாம பின்பற்றுவேன், ஆனா வீட்டுல போய் பெர்மிஷன் கேட்கணும். என்ன பெர்மிஷன் கேட்கணும்னா, ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு, அவரு பின்னாடி நான் போறேன். அவருக்கு எந்த ஊரு கிடையாது, ஊர் தெரியாது.
எந்த அட்ரஸ்ல இருக்கிறாரு? மகிமை 439 சிவாஜி நகர் சர்ச் ஸ்ட்ரீட்னா பரவாயில்ல. எந்த ஊரு? எங்க படுப்பாரு தெரியாது, எங்க தங்குவாரு தெரியாது, இங்க வருவாரா மறுபடி தெரியாது. அவற்றை கேட்டாலும் அவரு அதே தான் பதில் சொல்றாரு. எங்க தங்குவேன்னு எனக்கே தெரியாது, எங்க படுப்புன்னு எனக்கே தெரியாது, எங்க போவேன்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட நீங்க போக முடியுமாயா? இப்படிப்பட்ட ஒருத்தர் கூட நடக்க முடியுமாயா? முடியாது. ஆகவே ஆண்டவருடைய கதறுதலின் சத்தம் இவர்கள் வந்தும் கூட அவர்களால் நிற்க முடியவில்லை. யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாக போவார்கள்? யாரை அனுப்புவேன்? யார் என் காரியமாக போவார்கள்? வந்தவர்களும் போய்விட்டார்கள், வஸ்திரத்தையும் கலட்டிவிட்டு ஓடினார்கள், பூட்டப்பட்ட அறையிலே பதுங்கிக் கொண்டார்கள். அருமையான பேதுரு அவரை ஒரு சாதாரணமான வேலைக்கார பெண்ணிடத்திலே அவரை மறுதலித்து விட்டான். யாருமே இல்லை. அவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாக போவார்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில இந்த அழைப்புக்கு முன்னே நின்றவர்களும் வேதத்திலே இருக்கிறார்கள். இந்த அழைப்பு இடிந்து போன அலங்கத்தை கட்ட நெகேமியா எழும்பினான். அவன் ஒரு காலம் பின்னிட்டே திரும்பவில்லை. தேவ ஜனத்தை விடுதலையாக்க எஸ்தர் எழும்பினாள். செத்தாலும் சாவேன், என் ஜனத்தோடு கூட நான் சாவேன். அவள் பின்னிட்டே திரும்பவில்லை. அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் ஒரு காலம் திரும்பவில்லை. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, நாசமோ, பட்டயமோ, பசியோ ஒன்றும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாது என்று நான் அறிந்திருக்கிறேன். திரும்பல, வந்துட்டோம். இந்த ரட்சிப்பின் பாதையிலே வந்திருக்கிறோம். 20 வருஷம் 25 வருஷம் விசுவாசிங்களே நம்ம சுமக்க வேண்டியது. ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? லேசா தலைவலிக்கு. சரி, தலைவலிக்குன்னா ஒரு அனாசின் மாத்திரை அந்த வர மெடிக்கல் ஸ்டோர்ல வாய்க்குள்ள போட்டு சர்ச்சுக்கு வர வேண்டியதானயா? பாஸ்டர், முக்கியமான ஒரு வேலை ஆயிப்போச்சு பாஸ்டர், அதனால வரல. இந்த சாக்கெல்லாம் சொன்னா அழுகையின் சத்தம், அந்த கதறுதலின் சத்தம் இருக்கிறதே, பிரைஸ் தி லார்ட், அந்த சத்தத்திற்கு நீ விலகி விடுகிறாய். ஹல்லேலூயா. விலகி போய் விடுகிறாய். இந்த கால வேளையில இந்த மறுபடி வசனத்தை வாசிக்கலாம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? யார் நம்முடைய காரியமாக போவார்கள் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இந்த சத்தத்துல நான் போகிறேன் என்று அவன் ஏசாயா சொல்றான் பாருங்க. அவன் அதுக்கு முன்னாடி அவன் சரி கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவுல ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அதான் அவன் நாவ கர்த்தர் தொட்டார். பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனா ராஜாவை பிரியப்படுத்தி தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனாலும் கர்த்தர் இந்த வார்த்தையை ஏசாவுக்கு அனுப்புகிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் என்னுடைய காரியமாய் போவான்? பெரிய தீர்க்கதரிசி தான், ஆண்டவர் அவன் மேல வேதனையா இருந்தார். இந்த சத்தத்திலே நின்றவர்கள் ஏராளமானவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கடினமானதுதான், நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கடக்க முடியாததுதான். ஆனால் தேவன் அதை கடந்து வர உதவி செய்தார். நான் ஜெபம் பண்ணும் போது கட்டுகளும் காவல்களும் வலைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் சொன்னா அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. நான் திரும்பி பார்க்கும் போது எத்தனையோ முறை நான் ஆண்டவரை விட்டு போயிருக்க வேண்டும், இந்த விசுவாசத்தை விட்டு விலகி போயிருக்க வேண்டும். அவ்வளவு பாடுகள், அவ்வளவு கஷ்டங்கள். வேதம் சொல்லுகிறது,
தீயையும் தண்ணீரையும் தாண்டி வந்தீர்களே, செழிப்பான இடங்களிலே நான் உங்களை கொண்டு போய் விடுவேன். ஆமென். Glory to God. Hallelujah. செழிப்பான இடங்களிலே பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. Glory to God. சிறப்பிலே நிற்கிறவர்களை உங்களுக்கு இன்னும் அடையாளம் காட்டுகிறேன். யார் என்னுடைய காரியமா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? இந்த சத்தத்திலே யார் நிற்க முடியும்? இல்ல இந்த வேலையை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய வேலையை, இந்த வேலையை யார் நிறைவேற்ற முடியும் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், உங்கள் குடும்பம் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம். அருமையான நீங்கள், உங்கள் பிள்ளைகள் அருமையான தேசத்தை அசைக்கிறவர்களாய் மாற்றலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பில்லி கிராம் அமெரிக்கா தேசத்தில எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தேவ மனுஷன். அருமையான பாலேங்கிச்சோ கொரியா தேசத்தில எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு மனுஷன். Praise the Lord. ஆப்பிரிக்கா தேசத்தை அசைத்த ஒரு மனுஷன் போங்கே, ரெனால்டு போங்கே. ஆப்பிரிக்கா தேசத்தை அசைத்த ஒரு மனுஷன். லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த ரட்சிப்புக்கு நேராக திருப்பிவிட்ட மனுஷன். ஆண்டவர் உங்களை ஒரு வல்லமையான மகிமையான மனுஷனாய் மாற்ற முடியும். உங்கள் பிள்ளைகளை மாற்ற முடியும். Praise the Lord. மதர் தெரசா, உலகத்தில் நீங்கள் எந்த கண்டத்திலே போய் மதர் தெரசா என்று காட்டால் தெரியாதவர்களே கிடையாது. எந்த கண்டத்திலே போய் காட்டாலும் இந்தியா தேசத்தில் அவர்கள் செய்த காரியங்கள் ஒரு மனுஷனால் செய்ய முடியாதவைகள், ஒரு மனுஷனால் செய்து முடிக்க முடியாதவைகள். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இடத்துல நீங்கள் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் கர்த்தருடைய வேலையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். யார் என் காரியமாய் போவார்? யார் என் காரியமாய் போவான்? முதலாவது, இந்த வேலையை ஒருவன் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது அவன் சுயநலமற்ற சிந்தை உடையவனாய் இருக்க வேண்டும். ஆமென். பொதுவாக மனுஷனுடைய வாழ்க்கை என்னவென்றால், தான் முதலாவது அப்பா அம்மா, அந்த இடத்தை தாண்டி வந்துட்டீங்க, வாலிபம், கல்யாணம் ஆயிட்டீங்க, புருஷன் மனைவி, அடுத்த இடத்துல பிள்ளைகள். இந்த உறவுல நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். நான் இந்த உறவு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உறவுதான், நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த உறவை காட்டிலும் அருமையான மேலான ஒரு உறவுதான் தேவனுடைய உறவு. அந்த உறவு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் குடும்பமாய் கூட கட்டப்படலாம். ஆஸ்திரேலியா தேசத்துல ஒரு சபைக்கு நாங்கள் எப்போதும் போனால் முதல் அங்கதான் போவோம், அதுக்கப்புறம் வேற இடங்களுக்கெல்லாம் போவோம். அந்த இடத்துல அந்த அம்மா என் கண்ணுல அப்படியே பதிஞ்சிட்டாங்க. ரொம்ப வயசானவங்க, அந்த பாஸ்டரும் ரொம்ப வயசானவர். அந்த அம்மா அவன் 2 பேரும் ஆராதிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி குறிஞ்சு கிடந்து இப்படி கை காட்டு இப்படி பண்ணுவாங்க. நான் நினைச்சேன், இந்த அம்மா ஆண்டவரை எவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. இந்த இடம் எங்களுக்கு ஒரு பைபிள் கொடுத்து விட்டாங்க. எதுக்கா சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, யார் என்னுடைய காரியமாய் போவார்கள்? யார் என்னுடைய காரியமாய் போவார்கள்? அவன் ஒருத்தன் வீடு கட்டணும், பணம் கட்டணும், வசதி. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் வாங்கி வீடு கட்டும் போது ரிட்டையர்டு ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. பாடிச்சேல உங்க அப்பா அம்மா சொத்து வச்சிருந்தா பரவாயில்ல, வீடு சொத்துக்கெல்லாம் வச்சிருந்தா பரவாயில்ல. புதுசா ஒருத்தர் ஜிக்மர்லயோ எங்கேயோ நீங்க வேலை, அரசாங்கத்துல வேலை கிடைச்சி லோனை போட்டு அதை போட்டு இடத்தை வாங்கி வீடை கட்டி அப்புறம் அதுக்கு நீங்க பணத்தை அடைச்சு கட்டி முடியும் வரும்போது வெள்ளை முடி கருப்பு முடி வெள்ளை முடி ஆயிரும். ரொம்ப வயசாயிருவீங்க.
பையனுக்கு ஒரு வீடு கட்டிட்டோம்பா, பொண்ணுக்கு ஒரு வீடு கட்டிட்டேன், இப்படி நீங்க மனசு சொல்லும் போது அருமையான பூமியில உங்க வருஷங்கள் அதிகமாய் கடந்து போய்விடும். அதுக்கு பிறகு நான் ஊழியம் செய்ய போறேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். 60 வயசுக்கு மேல வயசானவங்கன்னு வச்சுக்கிறாங்க. ஆண்டுடைய பலன் இருக்கனால நான் பிரசங்கம் பண்றேன். நீ வாழலாம், 75 வயசு கூட வாழலாம். அப்படியே ஒருத்தர் பிடிச்சிட்டு போய் சேர்ல உட்கார்ந்து 3 வேளை சாப்பாடு கொடுத்து காபி டீ எல்லாம் கொடுத்து வச்சு வாழலாம். ஆனா பிரசங்கம் பண்றது, ஊழியம் செய்யறது, அலையிறது, போறது வர்றதெல்லாம் அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. இந்த நாளில யாரை அனுப்புவேன் என்றால், சிந்தையில the broad mind அல்லது அருமையான சுயநலமற்ற ஒரு சிந்தை. கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கர்த்தருக்கு நன்மை செய்திருக்கிறாரு, நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். இந்த இடத்துக்கு வரும்போதுதான் உன் சிந்தை புதுப்பிக்கப்படுகிறது, உன் எண்ணம் புதுப்பிக்கப்படுகிறது, உன் உணர்வு புதுப்பிக்கப்படுகிறது, உன்னுடைய கிரியைகள் எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. ஆமென். ஆண்டவருடைய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுத நிறுவனம் பவுல் ஒரு சிலரை எழுதுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிறுவம் பிரைஸ் தி லார்ட் என்னிடத்துல 2ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசி. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு, உங்களுடைய காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை இன்றி வேறொருவனும் என்னிடத்திலே இல்லை. நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க காரியத்தை பார்க்கறாங்க, அவங்க காரியத்துக்கு பார்க்கறாங்க. ஃபெய்த்ஹோம்ல புதுசா ஊழியத்துக்கு வந்த ஒரு பிரதர், பழைய பிரதர் கொஞ்சம் சீனியரான ஆள் என்ன பண்ணாருன்னா கட்டில படுத்திருந்தாராம். புதுசா வந்தவர் என்ன பண்ணார், தரையில படுக்க வச்சிருந்தார். நடந்தது. பெரிய பாஸ்டர் வந்திருக்கிறார். ஏன் பிரதர் நீங்க தரையில படுத்திருக்கீங்களா? அவர் சீனியர், அதனால நான் இப்பதானே வந்தேன், அதனால தரையில அவனை படுக்க போட்டுக்கிறேன். பாஸ்டர் கூப்பிட்டாராங்க, உன் பெட்டி சட்டி கிட்டி எல்லாம் எடு, வெளியே போ, நீ ஊழியத்துக்கு லாய்க்கு இல்ல. அவனை நீ மேல படுக்க போட்டு நீ கீழே படுத்திருக்கணும். ஆமென். அது சொல்றாரு, தீமோத்தேயுவை பற்றி ஒரு வல்லமையான சாட்சி, என்னை போல அவன் இருக்கிறான், அவன் சுயநலமற்றவன், அருமையான பரந்த சிந்தை உடையவன், தியாக சிந்தை உடையவன், தியாக எண்ணம் உடையவன், தியாக உணர்வுடையவன். Praise the Lord. நாம் முற்காலத்தில் எப்படி இருந்தோம்? முற்காலத்தில் அந்தகாரத்துக்கு அடிமையாயிருந்தோம், மாம்ச இச்சைகளுக்கு அடிமையாயிருந்தோம். பாவம் நம்மை ஆளுகை செய்தது, மாம்ச இச்சைகள் நம்மை ஆளுகை செய்தது, பிசாசு நம்மை ஆளுகை செய்தது, இருள் நம்மை ஆளுகை செய்தது. இப்பொழுது நாம் வெளிச்சத்தண்டையிலே வந்திருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீ சபைக்குள்ள கர்த்தர் உங்களை எதற்காக கொண்டு வந்திருக்கிறார் என்றால், சபையை ஏன் தேவன் 2000 வருஷமாய் திறந்து வைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் இயேசுவை போல மாறுபடி, இயேசுவை போல உருவாகும்படி, இயேசுவை போல நீங்கள் ஆகும்படி. ஹல்லேலூயா. சிந்தை, praise the Lord. அவருடைய சிந்தையை நீங்கள், கிறிஸ்துவின் சிந்தை உங்களிடத்திலே உண்டாயிருக்க கடவதாக. ஆமென். அவருடைய சிந்தை என்ன? அவர் சொல்றார், பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனமாயிருக்க. ஆமென். கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். மனுஷனும் பரலோகம் அவரை கைவிட்டு விட்டார். இருள் முழுவதும் அவரை சூழ்ந்து கொண்டது. பிதாவே, ஏன் என்னை கைவிட்டி? பாவ இருள் அவரை மூடிக்கொண்டது. உன்னுடைய பாவங்களுக்காக, உன்னுடைய சாபங்களுக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக அருமையான இயேசு பாவமானார், இயேசு சாபமானார், இயேசு அக்கிரமக்காரர்களில் ஒருவரை போல் அடிக்கப்பட்டார். ஆமென். முதலாவது, தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள்
அப்படி ஒரு சிந்தை இருக்கவர். நீங்கள் மோசேயை பார்த்தீங்கன்னா யாத்திராகம புத்தகம் 32 அதிகாரம் 32 வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து. யாரு மோசே? யாரு? முற்றிலும் மாம்ச சிந்தை உடையவர். ஒருத்தனை ஒரே வெட்டா வெட்டி மண்ல பதச ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவன். அப்பா, அவனோடு ஆண்டவர் போராடுறாரு. யோசு பாத்தீங்கன்னா அவருடைய அழுகையின் சத்தம், அவருடைய கூக்குரலின் சத்தம், அவருடைய வேதனையின் சத்தம். அவர் சொல்றாரு, எப்பா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் என் சன்னிதானத்தை எட்டினபடினாலே தான் நான் பூமிக்கு வந்திருக்கிறேன், நீதான் வரணும்னு சொல்றார். ஆண்டவர் சில சமயங்களில நானே ஊழியத்துக்கு வரும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்ன விட்டுரும்பா, ஒரு நல்ல பணக்காரனா தெரிஞ்சுக்கிடும், இல்ல ரொம்ப ஹை எஜுகேட்டடா இருக்கிற ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு சாதாரண ஆளு, எனக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லை, நான் ஒரு கிறிஸ்டியன் கிடையாது. நீனா ஒண்ணு செய்யும், அப்படி ஒரு ஆளோடு கூட நான் வேணா இணைஞ்சு செய்ய விரும்புறேன். ஒரு ஆளை காட்டும், இல்ல ஒண்ணு செய்யும், வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போறேன், நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், சர்ச்சு கட்டி கொடுக்குறேன், பாஸ்டர்களுக்கு உதவி செய்யறேன், இதை வேணா செய்யறேன். ஆனா முழுசுமா நான் ஊழியத்துக்கே வரமாட்டேன். ஆண்டவர் நம்மளை விடுவாரா? இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தை நாங்க சென்னை தான் ரொம்ப அமெரிக்கா ரொம்ப இது பண்ணோம். அமெரிக்கா தேசத்துல போய் செட்டில் ஆகணும்னு எனக்கு உண்மையே பெரிய கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். அங்கதான் பாஸ்ட் ஆவேன்னு. ரெண்டாவது அடுத்து சென்னை பட்டணத்துக்கு தான் ஆகணும். அமெரிக்கால மட்டும் அன்னைக்கு விசா கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்க, கிராண்டட் விசான்னு சொல்லி இருந்தானா நாங்க இந்தியா பக்கம் திரும்பியே பார்த்திருக்க மாட்டோம். ரெண்டாவது சென்னை பட்டணம் நல்ல ஒரு பட்டணம். ஒருத்தர் பாச சொன்னார், நீ இப்படி கத்தி கத்தி இங்க பரிசங்கம் பண்ணிட்டு இருக்கிறிய, உன் பரிசங்கம் நீ சென்னையில பேசியா? ஆண்டவர் நம்ம இங்கதான் வச்சிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலே வைத்திருக்கிறார், இந்த நெருக்கத்திலே வைத்திருக்கிறார், இந்த பாடுகளிலே வைத்திருக்கிறார். ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்திலே நின்று கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். முதலாவது அவன் சொல்றான், என்னை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடுகிறாயா? இதாயா சுயநலமற்ற. இப்போ எப்படி மாறிட்டான் தெரியுமா? வனாந்திரத்துல அவனை குறித்து வேதம் சாட்சி கொடுக்குது, அவனை போல சாந்தமுள்ள மனுஷன் உலகத்திலே இல்லைன்னு சாட்சி கொடுக்குது. ஊழியத்துக்கு வரும்போது கரடு முரடாதான் இருப்பீங்க. நிறைய பேர் கரடு முரடாதான் இருப்பாங்க. மூக்குக்கு மேல இருக்கும் கோபம். ஆமா, மூக்குக்கு மேல இங்க கிட்ட இருக்கும். சொன்ன உடனே அந்த மூக்கு சவக்கும், கண்ணு சவக்கும், கண்ணு அப்படியே உருளும். ஆனா கர்த்தர் அடிச்சு நொறுக்கி உடைச்சு மாத்திடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை போல மாறும்படி நீ அழைக்கப்படும்படி கர்த்தர் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். உன்னை மனவாட்டியாய் தெரிஞ்சிருக்கிறார். அப்ப உன்னை கோபம் இப்படி இருந்தா இப்படி இருக்கும், சண்டை போடுறது இப்படி இருந்தா இப்படி இருக்கும், சத்தம் போடுற இடத்துல இருந்தா இப்படி இருக்கும். இதெல்லாம் உடைச்சி 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 ஆண்டவர் உன்னை மாத்தி இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உன்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்ல முடியல. இப்பவுமே அப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய பேர்ட்ட பேச முடியல. நான் இப்ப கொஞ்சம் பேச்செல்லாம் குறைச்சி கவனமா பேசுறேன். அப்படி இருந்துமே சில வார்த்தை சருகி போயிடும். கவனமா பேச வேண்டிய இருக்குது. சிலர் வந்தா இந்த அம்மா பேசிட்டு இருப்பாங்க, பரவாயில்ல நம்ம தப்பிச்சோம்னு சொல்லி உள்ள தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிடுவேன். நம்ம ஏதாவது பேசி என்ன பிரச்சனை, அந்த அம்மாவே பேசி முடிச்சுட்டாங்க. அந்த அம்மா கிட்ட யாரும் வர முடியாது, பேசவும் முடியாது. கரெக்டா பேசுவாங்க, நான் கரெக்ட் இல்லாம பேசுவேன். அதான் பிரச்சனை. தேவனுடைய பிள்ளைய இந்த நாளில் கால வேளையில அருமையான தேவன் ஒரு தெரிந்து கொள்ளுகிற இடம். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள் என்ற சத்தத்திலே நிற்கிற மனுஷன் யார் என்றால் சுயநலமற்ற மனுஷன். அந்த இடத்திலே தான் மோசே நின்றான். அந்த இடத்திலே தான் யோபு நின்றான். யோசிச்சு பாருங்க, அவன் பிரச்சனையும் 1000 பிரச்சனை. அவன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்றாயா, மனைவி விட்டு ஓடி போனா திரும்பி வரவே இல்லை. அதான் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் இருக்கு. 2வது மனைவி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் 2வது பிள்ளைங்க பெற்றிருக்கிறாங்க. நீங்க நெட்ல போய் பாருங்க,
தேவனுடைய பிள்ளைகளை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் சிநேகிதனுக்காய் ஜெபம் பண்ணதை பார்த்து பரலோகம் அசைஞ்சிட்டு, கர்த்தர் அவனை பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் இப்படி ஒரு பக்தனை, இப்படி நேசிக்கிற ஒரு மனுஷனை, இப்படி அருமையான என் மேலே வைத்திருக்கிற அன்பு வைத்திருக்கிற ஒரு மனிதனை நான் காணவில்லை. ஆமென். ஆமென். மனைவியை கண்டடைகிற மனுஷன் நன்மையை கண்டடைகிறான். ஹல்லேலூயா. நீங்க ஒருத்தரை செலக்ட் பண்ணிட்டீங்க, ஆண்டவருடைய பிள்ளையாய் உனக்கு மனைவி கிடைச்சுனா அது ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையாய் ஒரு புருஷன் கிடைச்சுனா அது உனக்கு கிடைச்ச பெரிய மகா பெரிய பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் அது மகா பெரிய பாக்கியம். தேவனுடைய பிள்ளைய இந்த கால வேளையில சுயநலமற்ற ஒரு மனுஷன். ஆமென். சுயநலமற்ற ஒரு இருதயம். நான் காலையில் அங்க கூட பேசினேன், காலையில் அங்க பேசினேன், பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமாரை பற்றி பேசினேன். ஏன்னா அவரை பேசாம இருக்க முடியல. 22 பிள்ளைங்க அவருக்கு. 22 பிள்ளைங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. பிராஸ்டியூட் பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளுக்கு தாய் யாருன்னு தெரியாது, தகப்பன் யாருன்னு தெரியாது. டாடின்னு கூப்பிடுறது யாருன்னா அகஸ்டின் ஜெபக்குமார். டாடி மம்மின்னு கூடுறது அவங்க ஒய்ஃப. அந்த 22 பிள்ளைகளும் அவங்க வீட்டுல தான் வளருது. ஒன்ன வச்சு நம்ம காலம் தள்ள முடியுமா? ஒன்ன வச்சு நமக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி. மாத்திரை சாப்பிட வேண்டியது, பைத்தியத்தை குறைக்கிறது. டென்ஷன் மாத்திரை குறைக்கிறதுக்கு அருமையான மாத்திரை சாப்பிட வேண்டியது. ஒன்ன வச்சு வாழ்றது. யோசிச்சு பாருங்க. எல்லாம் நல்ல போஸ்ட்ல இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் அட்வொகேட்டா இருக்கிறாங்க, டாக்டரா இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்க எல்லாம். ஆனா அவங்களுக்கு யாரு அம்மா அப்பான்னு தெரியாது. அந்த பீகார்ல அப்படி ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் ஜெம்ஸ் மினிஸ்ட்ரி மாத்திரம் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. வேற எந்த கிறிஸ்டியன் அசோசியேஷனையும் உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒர்க் கவர்மெண்ட் ஆச்சரியப்படும்படியா இவங்க ஒர்க் இருந்திருக்கு. இந்த காலவேளை ஆராதனையில சுயநலமற்ற ஒரு இருதயம். அவர் சொல்றாரு, இவ்வளவு ஊழியத்தை செய்யறது அவர் சொல்றாரு, எனக்கு காணிக்கையெல்லாம் கொடுப்பாங்க. என் பசங்க சொல்றாங்க, என் பசங்களுக்கு நான் ஒரு செங்கல் கூட சொந்தமா வைக்கல. அங்க இருக்கிற சேருக்கெல்லாம் நம்பர் போட்டிருக்கோம், அங்க இருக்கிற சோபாக்கெல்லாம் நம்பர் போட்டிருக்கோம். எல்லாம் மிஷினரி சொத்து, மிஷின் சொத்து. அவர் அங்க ஒரு குட்டி ராஜா மாதிரி இருக்கிறாரு. இப்ப மெட்ராஸ்ல இருக்காரு நினைக்கிறேன். வயசாகி போச்சு. பிள்ளைங்கிட்ட சொன்னாராம், இதுல இருக்கிற ஒன்னும் அவங்க நர்சிங் ஸ்கூல் வச்சுக்கிறாங்க, மெடிக்கல் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட இல்லாத ஐட்டமே கிடையாது. சோசியல் ஒர்க் ஏகப்பட்டது இருக்குது, பெரிய ஸ்கூல் எல்லாம் இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, அதுல ஒன்னும் எனக்கு சொந்தம் கிடையாது. அதுல இருக்கிற ஒரு செங்கல் கூட எனக்கு சொந்தம் கிடையாது. நீங்க என் வீட்டுல, நான் இருக்கிற வீட்டுக்கு நான் வாடகை கொடுக்குறேங்கிற. அங்க இருக்கிற சேரு, டம்ளர் எல்லாத்துலயும் நம்பர் போட்டிருக்குமா. அது நம்பர் என்னன்னா, இது ஸ்தாபன சொத்துன்னு போட்டிருக்கும். இந்த நாளின் கால வேளையில ஒரு சுயநலமற்ற தேவ மனுஷனை தேவன் தேடுகிறார். அப்படிப்பட்ட இடத்திற்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால், அப்படிப்பட்ட இடத்துக்கு நீ வருவாயானால், அப்படிப்பட்ட இடத்தை அருமையான நீ தக்க வைத்துக் கொள்வாயானால், உன்மேல் எலியாவின் மேல் இருக்கிற அபிஷேகத்தை காட்டிலும், எலிசாவின் மேல் இருக்கிற அபிஷேகத்தை காட்டிலும் ஒரு மேன்மையான அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேலே வைத்து அனுப்புவாராக. உன் மேல் இருக்கிற கிருபை, உன் குடும்பத்தின் மேல் இருக்கிற கிருபை, உன் பிள்ளைகள் மேல் இருக்கிற கிருபை பெரியதா இருக்கும். இந்த ரட்சிப்பின் வெளிச்சம் அருமையான இரவும் பகலுமாய் தங்கி இருக்கிற வீட்டில் சூரியனை காட்டிலும் பிரகாசமாய் வீசிக்கொண்டே இருக்கும். ஒரு சுயநலமற்ற இருதயம் உள்ள ஒரு மனுஷன் மரித்த போது, மோசே மரித்த போது, ஆண்டவரே அவனுடைய சரீரத்தை தன் கரத்திலே எடுத்து அடக்கம் பண்ணினார். அவனுடைய மனைவியின் கையிலே கொடுக்கவில்லை, அவனுடைய பிள்ளைகளின் கையிலே கொடுக்கவில்லை, அவரே எடுத்து அடக்கம் பண்ணினார். வேதத்தை நீங்கள் வாசித்தால் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவனை அடக்கம் பண்ணின இடம், அவரை அடக்கம் பண்ணினவர் இடம் இந்நாள் வரையிலும் ஒருவனும் அறியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனும் அறியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே,
எனக்கு ஒரு சுயநலமற்ற இருதயத்தை தார், ஒரு சுயநலமற்ற மனிதனாய் என்னை மாற்றும், என்னை ஒரு சுயநலமற்ற மனிதனாய் உருவாக்கும். அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிற இடத்துல நீ போயிட்டே இரு. ஆண்டவர் உனக்கு தேவை சமாதானம், விடுதலை, ஆசீர்வாதம், கிருபை, அருமையா அபிஷேகம், இதெல்லாம் சபையில கிடைக்கும் உனக்கு. ஆமென். நீ சபைக்கு வரும்போது நீ படிக்காத படிப்பும், பெறாத பட்டமும், நீ பெறாத பணமும் சபைக்குள்ள கிடைக்கும். என்ன கிடைக்கும் ஐயா சபைக்குள்ள? ரட்சிப்பு கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், அபிஷேகம் கிடைக்கும், பரலோக தரிசனம் கிடைக்கும். இது எங்கும் கிடைக்காது, எங்கும் கிடைக்காது. இதை விட்டேன்னு வச்சு, இந்த வாரம் சண்டை விட்டுனா உனக்கு நீ வாழ்கிற 80 வயசு வாழ்ற அருமையான ஒரு சண்டை நீ விட்டுனா உனக்கு 1 வருஷம் குறைச்சிறாரு ஆண்டவர். வீசனா இருந்தா பரவாயில்ல, இல்லன்னா 1 வருஷம் குறைஞ்சு போயிடும். உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் இந்த ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆகவே சுயநலமற்ற ஒரு மனிதன் தான் தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற முடியும், தேவனுடைய தாகத்தை தீர்க்க முடியும், தேவனுடைய அழுகையின் சத்தத்தை நிறுத்த முடியும், தேவனுடைய அங்கலாய்ப்பை அவன் நிறுத்த முடியும். அங்க ஒண்ணுதான் பேசினேன். இரண்டாவது அருமையான தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் தாங்க வேண்டும். வாசிக்கலாம் நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதை ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் கட்டுகிற பணியில உங்களுக்கு பங்கு இருக்க வேண்டும். அப்படி பங்கு இருக்குமே ஆனால் உங்கள் குடும்பம் தேவனால் கட்டப்படும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் தேவனால் கட்டப்படுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். நீங்கள் அருமையான ஒரு சபையை பற்றி சொல்லுகிறார். 1-2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்தமாய் கொடுத்தார்கள். மேலும் மிகுந்த அவங்க என்ன சபை? அவங்க என்ன சபை? கொரிந்தியர் சபை, மக்கதோனியா சபையை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி தேசத்துக்கு எழுதுகிறார். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே இருந்தாலும் அவர்கள் தங்கள் பரிபூரணத்திலே அருமையான பரிபூரணமாய் கர்த்தருடைய ஊழியத்தை தங்கள் பொருட்களினாலே தாங்கினார்கள். ஹல்லேலூயா. அந்த இருதயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது. அருமையான தேவனுடைய மனுஷன் சொல்றான், அதிலே ஒரு அடை செய்து அருமையான எனக்கு கொடுங்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த மாவில பிசைந்து முதல் அடையை அருமையானவர்களே ஊழியக்காரனுக்கு கொடுத்தார்கள். பஞ்சம் தீரும் வரையிலும் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. சாகும்படி இருந்தவர்கள் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவு எண்ணெயை வச்சு கொஞ்சம் விறகு பொறுக்கி சுட்டு சாகும்படி இருந்தவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் நான் கூறுகிறேன். கர்த்தருக்காய் கொடுக்கிற உங்களை தேவன் ஒருபோதும் தரித்திரராய் விடப்போவதில்லை. உங்கள் சந்ததியை ஒருபோதும் அழிந்து போவதில்லை. உங்கள் குடும்பம் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. உங்கள் பிள்ளைகள் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. இந்த இடத்திலே இருந்து உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமென். இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். கொச்சி குஞ்சின்னு ஒரு பாஸ்டர் கேரளாவில் கும்பமேளா அந்த ஊரு, அது எனக்கு மறக்கவே முடியாது. சின்ன சின்ன பிள்ளைங்க பாஸ்டர் கொச்சி குஞ்சு விசிட்டிங் போயிருக்கிறாரு. ரொம்ப ஏழைங்க, கஷ்டப்படுறவங்க. பாஸ்டர் வந்திருக்கிறாரு, வராதவர் அவரு. இவங்க வீட்டுல ஒன்னும் கிடையாது. கொஞ்சம் அந்த எள்ளு அந்த கடலை முட்டாய் அந்த பருப்பை கருப்பட்டியில கொஞ்சம் சுத்தி உருண்டை வச்சு
அவர் பிளேட்ல வச்சு தண்ணி வச்சிருக்கிறா. ஐயா வேற ஒண்ணும் இல்லையான்னு அவர் சொன்னாராம், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுறமான்னு. ஜெபம் பண்ணிட்டு பார்த்தா அந்த பையனுங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. வேற கொடுக்க ஒண்ணும் இல்ல. அழுதாராம். அந்த அம்மா அழுதுச்சான், பாஸ்டர் ஒண்ணும் இல்ல பாஸ்டர். அவர் சொன்னாராம், இந்த ஊர்ல உங்களை போல பணக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த பசங்க எல்லாம் ஜெர்மன்ல வேலை செய்யறாங்க. அந்த ஊர்ல அந்த காலத்துல அண்டர் கிரவுண்ட்ல கார் போமா. அந்த பிள்ளைகள் எல்லாம் அவங்க அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கூட்டம் நடத்துறாங்க, ஐபிசி கூட்டம் நடத்துறாங்க. முழு பணத்தையும் செலவு பண்ணி நடத்துறாங்க. ஆயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு கொடுத்தவங்களை அவர் தன் கணக்கிலே வைத்திருக்கிறார். வரவு போட்டு வச்சிருக்கிறாரு, கணக்குல வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதை நூறத்தனையா திருப்பி கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் வாங்கி போகிறவர் அல்ல, வாங்கி கொடுக்கிறவர். ஆண்டவர் வாங்கி மறந்து போகிறவர் அல்ல, அவர் கொடுக்கிற தேவன். ஆண்டவருடைய ஊழியத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல ஒரு பகுதியினால் நீங்கள் தாங்க வேண்டும். ஆமென். ஆமென். ரோமருக்கு எழுதும் நிருபம் 16ஆம் அதிகாரம் 3-4 பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் பற்றி வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். பவுல் எழுதுகிறார், என் கழுத்தை அவர்கள் கொடுத்தார்கள். வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். நீங்க அந்த ரோமருக்கு எழுதின அந்த நிருபம் முழுவதும் ஆண்டவர் ஊழியங்களை தாங்குகிறவர்களை குறித்த ஒரு பட்டியல் தான் அது. ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்களை ஞாபகப்படுத்துகிறார். என் ஊழியத்திலே இவர்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், என் ஊழியத்திலே இவர்கள் என்னை தாங்கினவர்கள், இந்த ஊழியத்திலே எனக்கு அருமையான மிகவும் பிரயோஜனமாயிருந்தவர்கள், இந்த ஊழியத்திலே எனக்காக பாடுபட்டவர்கள். ஆகவே இந்த விசுவாசத்திலே என்னாலே நிற்க முடிந்தது. ஆமென். ஆமென். பவுல் நீங்க சொல்ல தேவையில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் 20ஆம் அதிகாரம் 22, 23, 24 நீங்கள் வாசித்தால் அவன் சொல்லுகிறான். அருமையா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20, 23, 24 அவன் சொல்றாயா, இந்த ஊழியத்தை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், நான் இதை நிறைவேற்றி முடிச்சேங்கிறான். ஹல்லேலூயா. அதுக்காக அவன் இழந்தது என்ன தெரியுமா? ஆயிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். ஆயிலும் அவைகளிலே ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் அருமையாக ஐயா, ஊழியத்துக்கு ஜீவனை கொடுத்தவன் அப்போஸ்தலனாகிய பவுல். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென். நீங்க இந்தியா தேசத்துல வந்த மிஷனரிஸ் எல்லாமே ஜீவனை தான் கொடுத்திருக்கிறாங்க. அங்க வந்து பணம் சம்பாதிக்க வேலூர் மருத்துவமனைய ஆரம்பிச்ச அந்த அம்மா அமெரிக்கால படிச்சவங்க, ஆனா ஜீவனை கொடுக்க தான் வந்திருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தை மொழிபெயர்த்தவர் சீகன்பால், ஜீவனை கொடுத்தவர். ராக்லாண்ட் மிஷனரி, இந்திய கவர்னர் ஜெனரலாய் நியமிக்கப்பட்டவர். சிவகாசியில் அவரை கல்லெறிஞ்சு கொண்டாங்க. தோமா அவரை வெட்டி கொண்டாங்க, விரட்டி விரட்டி வெட்டி கொண்டாங்க. எல்லாம் ஜீவனை கொடுக்க வந்தவங்க, இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்க வந்தவங்க. அருமையான கமாலையின் கீழிருந்து படித்த பெரிய பட்டதாரி அப்போஸ்தலனாகிய பவுல். அருமையான தேவ நியாய பிரமாணத்தை தரவாய் கற்றவன் அப்போஸ்தலனாகிய பவுல். சனகரின் சங்கத்திலே அவனை தலைவனாக வைத்திருந்தார்கள். ராஜாவோடும் பிரதான ஆசாரியனோடும் நெருக்கமான தொடர்புடையவன். எல்லாவற்றையும் அவன் சொல்லுகிறான், லாபமா எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். என் ஜீவனை ஆண்டவருக்காக நான் கொடுக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கதறுதலின் சத்தத்துக்கு அருமையான யார் அதிலே வருவார்கள் என்றால் ஜீவனை கொடுக்கிறவர்கள். ஊழியத்திலே ஊழியத்தை தாங்குகிறவர்கள் யார் என்றால் ஜீவனை கொடுக்கிறவர். கேள்வியே கிடையாது. எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது. நீங்க சிபிஎம் சர்ச் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர்னா டிரான்ஸ்பர் தான். இப்பெல்லாம் வந்து செல்லு வந்து போச்சு. அந்த காலத்துல சனிக்கிழமை கார்டு வரும், 15 பைசா கார்டு.
பாண்டிச்சேரியில தான் நீங்க ஊழியம் செய்றீங்க, நெய்வேலியில போய் ஞாயிற்றுக்கிழமை சார்ஜ் எடுத்துக்கிடுங்கன்னு வரும். விசுவாசிகிட்ட சொல்லக்கூடாது, யார்ட்டையும் போறேன்னு சொல்லக்கூடாது. பேக்க தூக்கணும், 2 சிப்பா 2 வேஸ்ட். ரேஷன் கார்டு கிடையாது, ஐடி கார்டு கிடையாது, அருமையான பாஸ்போர்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீங்க அவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஒருத்தர் வந்தாரு, அவர் லயோலா காலேஜ் ப்ரொஃபசர். நிறைய பேர் எல்லாம் நல்ல ஹை எஜுகேட்டட்ஸ். கேரளால 2 பேரு, இப்போ அவங்க பேர் என்ன நாங்க அடிக்கடி சொல்றோம், ஏகப்பட்ட சொத்து எல்லாத்தையும் ஊழியத்து கொடுத்துட்டு அங்க ஒரு சாதாரண விசுவாசி போல அங்க இருக்கிறான். நம்ம விசுவாசிங்க, நீங்கள் உடைக்கப்பட வேண்டும், நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும், நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும், நீங்கள் இணங்கி போக வேண்டும், நீங்கள் எதிர்த்து நிற்க கூடாது, பெருமை ஒன்றும் உங்களை ஆட்கொள்ளக்கூடாது, எந்த கேள்விக்குமே இடமில்லை. மற்றவங்களாம் எலெக்ஷன் பாசஸ் எலெக்ஷன்லாம் இருக்கு, அங்க எலெக்ஷன்லாம் கிடையவே கிடையாது. அதிகமா கேரளால உள்ளவங்க தான் தலைவரா வருவாங்க. ஏன்னா அங்கதான் நிறைய சபைகளை அவர் ஆரம்பிச்சார். அவரும் கேரளாவை சார்ந்தவராக இருந்தபடினாலே பால் அதிகமாய் ஆரம்பிச்ச சபைகள் எல்லாம் கேரளா தான். கேரளா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். எதுக்காக சொல்ல வர்றேன்னா, நான் ஒண்ணு இல்லையா, நான் ஒண்ணு இல்ல. அந்த பிரச்சனை பாஸ்டர் சோதரம் 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 பாஸ்டர் தெரியாதா, சோதரம் 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 சண்டை போட வேண்டாமா, சோதரம் 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 என்ன சோதரம் 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 கர்த்தர் பார்த்துக் கொள்வார், சோதரம் சோதரம் சோதரம். திருப்பியும் சோதரம் தான் பண்ணுவாங்க, வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம அடிச்சுக்கிட்டு சோத்திரம் பண்ணுவோம், ஒரு அடி ஜம்முன்னு கொடுத்துட்டு அப்புறம் சோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளின் கால வேளையில ஒரு சத்தம் கேட்கிறது, யார் என்னுடைய காரியமாய் போவார்கள். அடுத்தது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்கள் இந்த சத்தத்திலே நிற்க முடியும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் பழக வேண்டும். உங்கள் ஜீவிய பிரயாணத்துல ஆண்டவரே இதை செய்யலாமா, ஆண்டவர் சொல்றார் செய் மகனே பார், ஆண்டவரே இதை பண்ணலாமா, பண்ணு, ஆண்டவரே இதை எனக்கு விருப்பமா இருக்குது, ஆண்டவர் சொல்றார் ஏன் விருப்பம் இல்லப்பா, இதை நீ செய்யாதப்பா சொல்லுவார். இப்படி பழகி இருக்கிறீங்களா? ஆண்டவர் சத்தம் கேட்கிற பழக்கம் உண்டா? ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க பழக்கம் இல்லாவிட்டால் நீங்க சண்டே சர்ச்சில் வரும்போது பிரசங்கம் உங்களை நோக்கி வரும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், இது ஆண்டவருடைய சத்தம். ஆமென். சரி, பிரசங்கமே உங்களுக்கு இல்லாட்டா கூட நீங்க போவீங்க, ஆஸ்பத்திரியில போய் உட்கார்ந்து இருப்பீங்க, கலண்டர்ல ஒரு வசனம் போட்டிருக்க, ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடுங்க. எங்கேயோ ஒரு கலண்டர். நான் ஒரு நாள் ஹை பிபி, எனக்கு காரைக்கால் போய் நேர ஐசி, அங்கதான் அந்த எமர்ஜென்சி வார்டுக்கு தான் போனேன். ஏன்னா எனக்கு பிபி ஹையா இருந்துச்சு, தலை வெடிக்கிறது போல இருந்துச்சு. அங்க உட்கார்ந்து இருக்கிறேன், அப்படியே கண்ணை திறந்து பாக்குறேன், என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன். பிபி கையா ஏறினது ஒரு விசுவாசி குடும்ப சண்டைக்கு போய் எனக்கு பிபி ஆயிடுச்சு. அவங்க ராத்திரி நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆங்கில இந்தியன் குடும்பம் அது. ஐய, என்ன மட்டும் அடிக்காம விட்டுட்டாங்க, 2 பக்கம் நின்று, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியே போய் அங்கதான் ஹாஸ்பிட்டல் தான் போனேன். அவ்வளவு தலைவலி. இந்த நாளில் கால வேளையில 3வது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு காலம் தடுமாற மாட்டீர்கள், ஒரு காலம் அசைய மாட்டீர்கள், இந்த விசுவாசத்தை விட்டு ஒரு காலம் விலக மாட்டீர்கள், இந்த ஊழியத்தில் நீங்கள் நிலை நிற்பீர்கள், சபையை விட்டு ஒரு காலம் போக மாட்டீர்கள். கர்த்தருடைய சத்தம் உங்களை ஒரு காலம் அருமையான பிரிக்காது, ஒரு காலம் உங்களை வளர்க்காது, ஒரு காலம் இந்த விசுவாசத்துக்கு நீங்கள் துரோகம் பண்ண மாட்டீர்கள், இந்த நம்பிக்கையை உடைக்க மாட்டீர்கள். இந்த அருமையான தேவன் இந்த பிரயாணத்தில், இந்த விசுவாச பிரயாணத்தில் ஒரு காலம் பின்வாங்க மாட்டீர்கள். இந்த விசுவாச பிரயாணம் உங்கள் வாழ்க்கையில ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. ஆதியாகம புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவ சத்தத்தை கேட்டும் அதிலே நடக்காதவன் லோத்து. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு
அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, சமபூமி எங்கு நில்லாது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அழியாதபடிக்கு நீ மலைக்கு ஓடிப்போங்கிற அவன் என்ன சொல்றான் அதையும் வாசிங்க. அதற்கு லோத்து அப்படியல்ல ஆண்டவரே, அப்படியல்ல ஆண்டவரே, நீ சொன்னது ஒன்னும் தப்பு இருக்குது, அப்படி கிடையாது, நீ சொல்றதெல்லாம் அப்படி கிடையாது, அப்படி முடியாது, அப்படி ஆகாது. நீ சொல்லு, நீ ஆண்டவர் சொல்ற, நீ சொல்லு, நான் கேட்கிறேன். உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இதெல்லாம் ஆண்டவர் ஒன்ன போன்னு சொல்றாரு. இவன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இவன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இவன் சொல்றான், நான் அப்படி போனா என்னால போக முடியாது, நான் நடக்க முடியாது, நான் செத்து போயிருவேன், அப்படி இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர்கிட்ட கொடுக்கறான். ஆண்டவர் சரி இவனை தப்பிச்சான், இவன் நீதிமானா இருக்கிறான், இவனை கொன்ற கூடாது, சரி போ, நீ அதை வாசிச்சு முடிச்சிருங்க. அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். எல்லாம் பாருங்க, இவங்க ஆசை, நம்ம ஆசை ஆண்டவற்ற விருப்பம். ஆண்டவரே நீர் செய்தே ஆக வேண்டும், நீர் முடிச்சே ஆக வேண்டும், நீர் கூடியே ஆக வேண்டும், அப்படி ஆக வேண்டும், இப்படி ஆக வேண்டும். நிறுத்து, அப்படி ஆகாது, இப்படி ஆகாது, சத்தத்தை நிறுத்து. ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, நீ சத்தம் போடாத, மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேங்கிறார். ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் தெளிவாய் கேட்டால் உங்கள் ஜெபம் தடுமாறாது, உங்கள் விசுவாசம் தடுமாறாது, உங்கள் நம்பிக்கை தடுமாறாது. ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கேட்க வேண்டும். எந்த மனுஷனுக்கு பின்னாடி போயிடக்கூடாது, எந்த மனுஷ சத்தத்தை கேட்டும் பழகக்கூடாது. நீங்கள் தேவ சத்தத்தை கேட்டுதான் பழக வேண்டும். ஏனால் இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே பொய்யான போதனைகள் எழும்பி இருக்கிறது, ஃபால்ஸ் டீச்சிங். நீங்கள் வேதத்தை வாசியுங்கள், இந்த வேத வசனத்தை நீங்கள் உங்கள் காதுகளுக்குள்ளே, உங்கள் இருதயத்துக்குள்ளே, உங்கள் உணர்வுகளுக்குள்ளே, உங்கள் சிந்தனைகளுக்குள்ளே கொண்டு போங்கள். நீங்கள் தடுமாற மாட்டீர்கள், தடுமாற மாட்டீர்கள். இந்தியாவில் அதிகமா உபயோகப்படுத்தப்பட்ட மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆள் பேர் தூத்துக்குடியில பாலாஸ் லாரி. வேர்ல்டுல அவரை போல ஹீலிங்ஸ் பண்ணவங்க இருக்க மாட்டாங்க. அரை லாரிக்கு சப்பானி கம்பெல்லாம் போட்டு போனாங்க, அந்த வீல் வண்டியெல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டு போனாங்க. அரை லாரிக்கு ஏலம் விட்டு எடுத்தாங்க. நிறைய IAS ஆபீசர்ஸ் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு அவருக்கு பின்னாடி போயிட்டாங்க. ஆனா போனவங்க, அவர் பின்னாடி போனவங்க ஒருத்தனும் விசுவாசத்துல நிக்கல. அவர் கடைசி நான் தான் கடவுள்னே சொல்லிட்டார், நான் தான் இயேசுநாதர்னே சொல்லிட்டார். மனுஷனுக்கு பின்னாடி நீங்க போகவே கூடாது ஒரு காலம். மனுஷ சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது அருமையான உங்கள் வேத வசனத்து, உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேத வசனத்திற்கு ஒத்து போகிறதா இருந்தால் கேளுங்கள். ஆமென். இது ஒத்து போகாத மாதிரி இருக்குது, இது சரியில்லாதது போல இருக்குன்னா அந்த செல்லுல இருக்கிற அந்த மெசேஜை ஸ்டாப் பண்ணு. நெகட்டிவ் தாட்ஸ ஒருபோதும் கேட்காதீங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸ நீங்க அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க சரியில்லை, இததான் போட்டு கேட்டுட்டு அப்படியா அந்த பிரதரா நினைச்சேன் இவங்களும் அது கூட சேர்ந்து நினைச்சேன் ஆமா. அந்த நெகட்டிவ அறிவிக்கிறவன் சொல்றான், நான் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணா 10 பேர் கூட கேட்க மாட்டேங்கிறான். ஆனா ஒருத்த மோசம் சொல்லி அவன ரெய்டு வருது, அவனுக்கு வீட்டுக்கு ரெய்டு வருது, இன்கம் டாக்ஸ் வருது, இப்படி எல்லாம் நான் போட்ட உடனே 2000 பேர் பாக்குறாங்க. சொல்றான் அந்த ஆளு, உண்மைதான். அதனால எல்லாமே நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றேன், நமக்கு 10 பேர் கேட்டா போதும், சத்தியத்தை பேசி 10 பேர் கேட்டா போதும். ஆமென். எந்த நெகட்டிவும் நம்ம கேட்க தேவை கிடையாது. விழுந்து போயிட்டான், எழுப்பிட்டான், திருப்பி நடக்கிறான், எல்லாம் தேவை. விழுந்தான் போனா, எடுத்தான் போனா, எல்லாம் நடக்கட்டும். ஏன் பாதை
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவுள். ஹல்லேலூயா. என்னுடைய அருமையான நான் பார்க்கிற ஒன்று இயேசு, என்னுடைய மைல்கல் இயேசு. என் ஓட்டத்தின் அருமையான என் ஓட்டத்தை அருமையான என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். என்னோடு அவருடைய கிருபை வருகிறது. இயேசு என்னோடு கூட வருகிறார். என் ஓட்டத்திலே அவர் இருக்கிறார். நான் ஓடி முடித்து ஜெயம் பெறுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க பழகுங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13, 14 வாசித்தால் அருமையானவர்களே, சாமுவேல் சொல்றான், நீ 7 நாளும் காத்திரு, பலி செலுத்திராத, நான் தான் பலி செலுத்தணும், அங்க வந்து நான் பலி செலுத்துவேங்கிறான். அதுக்கு சாமுவேல் என்ன பண்ணான்னா, வாசிங்க, இந்த வசனத்தோடு முடிச்சறேன். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி, தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளை, ஒரு தலைவனாய் இருக்க கட்டளை. கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லை. அவன் சொன்னான், சாமுவேல் சொன்னான், 7 நாள் அங்க காத்திரு, நான் வருவேன், வந்து பலி செலுத்தின பின்பு நீ யுத்தத்துக்கு போகலாம். பெலிஸ்தியனுடைய சேனை நெருங்கி கொண்டிருக்கிறது. அவன் சொல்லுகிறான், பெலிஸ்தியன் சேனை நெருங்கி கொண்டிருக்கிறது, என்னை விட்டு ஜனங்கள் விலகி போகிறார்கள். அவன் சொன்ன காரணத்தை ஒன்றும் சாமுவேல் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. நீ தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனீர், தேவனுடைய சத்தத்துக்கு அருமையான எதிர்த்து நின்று தேவனுடைய சத்தத்திற்கு இணங்கி போகாமல் போனீர். ஆகவே உன்னை விட்டும் அருமையான ராஜ்ய பாரம் விலகி போகும். என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை நான் தேடுகிறேன் என்று அருமையான அந்த சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான். அருமையான, யார் என் காரியமாய் போவார்கள், யார் என் காரியமாய் போவார்கள். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள். யாரை அனுப்புவேன் என்றால், யார் என் காரியமாய் போவார்கள் என்றால், சுயநலமற்ற மனிதனை நான் தேடுகிறேன், அவனை என் காரியமாய் அனுப்புவேன். அருமையான இரண்டாவது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாவது என் சத்தத்தை காட்கிற மனுஷனை நான் தேடுகிறேன், அவனை அனுப்புவேன். மூன்றாவது, ஊழியத்தை தாங்குகிற மனுஷனை தேடுகிறேன், அவனை கொண்டு என் காரியத்தை செய்து முடிப்பேன். அப்படியே நாம் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இருக்கிறேன், என் காரியமாய் உம்முடைய காரியத்தை நான் செய்வேன் ஐயா, உம்முடைய காரியத்தை செய்ய ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். இந்த அருமையான கால வேளைக்காய் மக ஸ்தோத்திரம். உம்முடைய கூக்குரலின் சத்தம் ஆண்டவரே பல வருஷங்களாய் பூமியை நோக்கி வருகிறது. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்திற்கு ஏற்ற மனிதர்களை நீர் எடுத்து இந்த தேசத்திலே நீர் உபயோகப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே, அதிலே எங்களையும் நீர் சேர்த்துக் கொள்வீராக, எங்கள் சபை மக்களையும் சேர்த்துக் கொள்வீராக. ஒரு சின்ன மேகம் இஸ்ரவேலிலே பெரிய மழையை பெய்தது போல கர்த்தாவே ஒரு பெரிய மழை தேசத்திலே பெய்வதாக. ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள், இங்கே இருந்து ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பங்கள், தியாகங்கள் எல்லாம் பெரிய மழையாய் பொழிவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென்.